ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடிட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் எஃப்எஸில் அசட் சைடு இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், விச் இஸ் அசர்ஷன்ஸ்னால் என்ன. ஸோ பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் ஆடிட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் எஃப்எஸ் எதுக்கு பண்ணணும் ஆக்சுவலாக அது எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் வந்து அசட் வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை ஆகுது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில், பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அசர்ஷன்ஸ் அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இது ரெண்டுமே வந்து பேசிக்கு. ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பேலன்ஸ் ஷீட் ஐட்டமில் லயபிலிட்டி சைடு இருக்கிறது எல்லா ஐட்டம்ஸும் வந்து கவர் பண்ணியாச்சு எக்ஸப்ட் ட்ரேட் payables. ஓகேவா? ஸோ அது ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பார்த்தோன்னே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே guys, ஸோ திஸ் இஸ் த பார்ட் 4 ஆஃப் த சாப்டர் which is covering asset side of the balance sheet. ஓகேவா? ஓகே guys, so without wasting of time, let's go into the video. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அசெட் என்னன்னு பார்த்தோம்னா இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே ஸோ கம்மிங் டு த இன்வென்ட்ரிஸ். ஸோ இன்வென்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே ஸோ இந்த 1 பேஜில் இன்வென்ட்ரிஸ் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ நார்மலாக இன்வென்ட்ரிஸ் வந்து நம்ம எப்படி வேல்யூ பண்ணுவோம். ஸோ இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறப்போ ஹெல்ப் ஃபார் சேல் அப்படிங்கிறது ஃபினிஷ் குட்னு சொல்லுவோம், ப்ராசஸில் இருக்கிறது ஒர்க் இன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கன்சியூமிங் அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் நம்ம இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே ஸோ அது எப்படி நம்ம வேல்யூ பண்ணுவோம்? காஸ்ட் ஆர் நெட் ரீலசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோவர். ஸோ அதை வந்து நம்ம வேல்யூ பண்ணுறது இதுதான் நம்ம நார்மலாக பேசிக்காக நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்கிற இந்த வேல்யூ இன்வென்ட்ரி வேல்யூ, அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? படவா? ஓகே ஸோ ஃபஸ்ட்டு திங் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் அசர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டன் நம்ம பீரியட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். கரெக்டாக? ஸோ இன்வென்ட்ரி கவுண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கன்சைன் குட்ஸ் இது எல்லாத்துக்கும். ஸோ அந்த பிளானை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ, அந்த டெஸ்ட் கவுண்ட் எடுக்கிறப்போ ஆடிட்டரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி இருக்காங்க, சூப்பர்விஷன் எப்படி இருக்குது, ஸோ ஐட்டம்ஸ்லாம் டேக்ட் ஆகிருக்கா, அந்த அமௌண்ட் அந்த ஐட்டம்ஸில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்களா டேக்கில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ஸ்டேயிங் அலர்ட்டு. ஓகே அண்ட் தென் ஸோ 5 to 10 ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் ஒரு கட் ஆஃப் டெஸ்ட் வந்து அவங்க பண்ணணும். அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டேமேஜ் ஸ்டாக் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் ஷீட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு அக்கௌண்ட்ஸ் பண்ணுற அந்த ஸ்டாக் ஷீட்ஸில் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்ட் கவுண்ட்டில் அவங்க வந்து என்ன பண்ணணும், வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பீரியாடிக் சிஸ்டம் அப்படின்னா அது இயர் எண்டு, அதே பர்பச்சுவல் சிஸ்டம் அப்படின்னா இன்டர்ம் டேட்ஸில் கூட ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறப்போ ஸோ அவங்க வந்து இன்வென்ட்ரி அதில் லைட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாமே எக்ஸிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் அசர்ஷன்ஸில் நெக்ஸ்ட் திங் கம்ப்ளீட்னஸ். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்னஸ்னால் என்ன, ரெக்ரெக்ட் தான். என்னது? ரெக்கார்டு ரெகக்னிஷன். ஸோ இதை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கம்ப்ளீட்னஸ் ஓவர். ஓகே ஸோ அதில் அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ஆவரேஜ், பட்ஜெட்டு, ப்ரீவியஸ் இயரில் எப்படி இருந்துச்சு, ட்ரெண்ட் அனலைசிஸில் இதெல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி கம்பேரிசன் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ அந்த 3 திங்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து பண்ணணும். நார்மலாக தெரியும் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. வாட் இஸ் ஆவரேஜ் இன்வென்ட்ரி? ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் அனலைசிஸ். ஸோ இது என்னென்னா இன்வென்ட்ரி டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். ஸோ எப்படி போட்டோன்னா இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் சம் பட்ஜெட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும் அவங்க, இது எல்லாமே இந்த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸில் கன்சிடர் பண்ணி அவங்க இந்த மாதிரி இந்த கம்ப்ளீட்னஸ்க்கு வந்து அவங்க வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே இந்த கம்ப்ளீட்னஸ்லேயே இன்னும் ஒரு 6 ஸ்டார்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த வெயிட்டு, மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸ் இதெல்லாமே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஷிப்பிங் ரிலேட்டடாக இயர் எண்டுக்கு பிஃபோரு ஆஃப்டரு. ஸோ இது ரெண்டுக்குமே இடையில நடந்த அந்த இயர் எண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த மாதிரியான டைமில் வந்து நடந்த அந்த ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணணும். அதுமாதிரி இந்த இன்வேலிட், ஒமிட்டட் இதெல்லாமே வந்து ட்ரேஸ் பண்ணணும். அரித்மெட்டிக்கல் அக்யூரசிஸ் வந்து அவங்க வந்து கிளியராக வந்து ஃபைனாக வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் இன்வென்ட்ரிஸ். ஸோ இந்த ரெக்கார்டு, அதாவது கொஷினில் என்ன வந்து ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க, சாரி அது என்ன டாக்குமெண்ட்ஸில் என்ன ரெக்கார்ட்ஸில் வந்து இருக்குது அந்த அமௌண்ட்டு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரிலேயும் அதே போயிருக்கா அப்படின்றதையும் எடுத்து பார்க்கணும்.
இப்போ டாக்குமெண்ட்டில் வந்து எப்படின்னா ஒரு 100 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபிசிக்கலாக போய் அந்த வேர் ஹவுஸில் நம்ம அதே 100 யூனிட்ஸ் இருக்கா, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதான் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டரு, வேர் ஹவுஸ், போர்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க கம்ப்ளீட்னஸ்க்கு கீழே. ஓகேவா? ஆஃப்டர் தட் கம்மிங் டு த ரைட்ஸ் அசர்ஷன். ரைட்ஸ் அசர்ஷனாக என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ அந்த அசட்ஸ்லாம் அவங்களுக்கு உரிமையானதா அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நம்ம நார்மலாக நம்மளுக்கு உரிமையானதான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? நார்மலாகவே அக்ரிமெண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் கொலெக்ட்ரல் அண்ட் தென் கன்சைன்மெண்ட் அக்ரிமெண்ட், பர்ச்சேஸ் கான்ட்ராக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் பார்த்து ஸோ இந்த அவங்களுடைய அசட் இந்த இன்வென்ட்ரி ஸோ இவங்களுக்கு தான் சொந்தமாக இந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ அண்ட் தென் அதை எவிடன்ஸ் பண்ணுற மாதிரி நேம் ஆஃப் த கிளைண்ட் எதுவும் இருக்கா, ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி எதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ரைட்ஸ்குள்ளே. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் வேல்யூவேஷன். கம்மிங் டு த அசோசியேஷன் ஆஃப் வேல்யூவேஷன் அப்படின்னு வரப்போ இந்த இடத்துல வேல்யூவேஷன் அப்படிங்கிறப்போ ஃபிஃபோ மெத்தடா இல்லை வேம் மெத்தடா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் வேர்ட் ஆகும் இல்லையா? 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ரா மெட்டீரியல், WAP அண்ட் ஃபினிஷ்ட் குட்ஸ். ரா மெட்டீரியல் வரப்போ இந்த எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருந்தால், ஆக்சுவல் இருந்தால், வாட் ஆர் தி வேரியன்சஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தென் டெஸ்ட் செக் பண்ணணும், ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ரா மெட்டீரியல் இவ்வளோ தான். WAPன்னு வரப்போ வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர் ஹெட் பேசஸ், தென் அப்நார்மல் வேஸ்ட் எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். வேறு ஏதாவது வந்து டேமேஜஸ்லாம் இருக்கா, அதை கரெக்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். கமிங் டு த ஃபினிஷ்டு குட்ஸ், என்ன காஸ்ட்டு, ஓவர் ஹெட் இருந்தால் அதோடைய பேசஸ் என்ன, சேம் லைக் திஸ். அண்ட் தென் வந்து வேல்யூ பண்ணுவோம் இல்லையா? NRV காஸ்ட் விச் எவர் இஸ் லோவர், ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? அண்ட் தென் அப்சல்யூட் டேமேஜ். ஸோ அப்சல்யூட் டேமேஜ் எப்படின்னா வரப்போ இந்த மாதிரி டேமேஜஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸ்லாம் கரெக்டாக ரெக்கார்டு அண்ட் தென் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே இடையில் இருக்கிற வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும். வெண்டார் ப்ரைஸ் லிஸ்ட்டு அண்ட் தென் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கம்ப்யூட் பண்ணணும். அண்ட் தென் ஓவர் ஹெட்ஸ் இருந்ததுன்னா கரெக்டாக அலாகேட் பண்ணியிருக்காங்களா அந்த ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த விஷயம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா விச் இஸ் NRV காஸ்ட் விச் எவர் இஸ் லோவர், ஸோ அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவ்வளோதான் வந்து என்ன அப்படின்னா இன்வென்ட்ரிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்வென்ட்ரிஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் எக்ஸிஸ்டன்ஸ், கம்ப்ளீட்னஸ் அண்ட் தென் கம்ப்ளீட்னஸ் கூட ஒரு 6 மெயின் பாயிண்ட். அண்ட் தென் கம்மிங் டு த ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேரியேஷன் ரிலேட்டடாக பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ தென் திஸ் இஸ் ஸ்பெஷல் பாயிண்ட் விச் இஸ் டேமேஜஸ், அப்சல்யூட் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் அந்த இன்வென்ட்ரிஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் டிஸ்க்ளோஷர்ஸ். கம்மிங் டு த டிஸ்க்ளோஷர்ஸ், ஸோ இது வந்து நம்ம நார்மலாக படிக்கிறது தான். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஷெட்யூல் 3 அண்ட் தென் பார்ட் 1. ஸோ இது படி நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேடு இது எல்லாமே கரெக்டாக வந்து கிளாஸிஃபை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாவது குட்ஸ் இன் ட்ரான்சிட் இருக்கா, ஸோ அண்ட் தென் எப்படி இந்த வேல்யூவேஷன் பண்ணுறோம் இது எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து என்னென்னா இன்வென்ட்ரிஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன முடிச்சிட்டோம், நம்ம இன்வென்ட்ரிஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we are going to move on to the PPE. ஸோ PPE அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஸோ இதை எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கா அண்ட் தென் நம்மளால் ரிலேபிளாக மெஷர் பண்ண முடியுதா. ஸோ இந்த 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறப்ப நம்ம அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அதை வந்து காஸ்ட்டில் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இது நார்மலாக நம்மளுக்கு PPE பற்றி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட். ஓகே. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் அசோசியன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த பிளான்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ரிவ்யூ பிளான் அது என்ன, ஓன் ஸ்டாஃபாக இல்லை தேர்ட் பார்ட்டி வச்சுருக்காங்களா, ஆனுவல் பேசிஸாக இல்லை வந்து 2 or 3 இயர்ஸ்க்கு வந்து, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸில் பார்க்கணும். ஓகேவா? அண்ட் தென் எவிடன்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட், அதாவது அசட்ஸ்லாம் டேக் ஆகிருக்கா போன வாட்டி பார்த்த மாதிரி தான். அண்ட் தென் வெரிஃபை பண்ணியிருக்காங்களா, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா, டிஸ்கிரிபென்சிஸ் இருக்கா, ஸோ அது எல்லாமே நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸிஸ்டன்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கமிங் டு த கம்ப்ளீட்னஸ் அசர்ஷன். ஸோ கம்ப்ளீட்னஸ்னால் என்ன நம்ம பார்த்துருக்கோம், ஆஸ் யூஷுவல் ரெக் விச் இஸ் ரெக்கார்டட் அண்ட் ரெகக்னைஸ்ட் கரெக்ட்லி அப்ராப்ரியேட்லி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து PPE வந்து அதோடைய மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக வந்து கிளாஸ் வைஸ் இருக்கா, பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி இந்த மாதிரி கிளாஸ் வைஸ் வந்து அதை பண்ணியிருக்காங்களா. ஸோ இது எப்படி நம்ம அந்த க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ளஸ் அதோட ஏதாவது அடிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாவது டெலிஷன்ஸ் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிவிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அரைவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் டேலி ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணுமா. அண்ட் தென் அரித்தமெட்டிக்கல் அக்யூரசி வந்து செக் பண்ணணுமா ஆஸ் பர் AS 10 படி. ஓகே. அண்ட் தென் இந்த காஸ்ட் ஆஃப் PPU ஆஸ் பர் AS 10 படி வருதா. ஓகே. அண்ட் தென் இந்த AS 10 படி டெஃபினிஷன் வந்து கரெக்டாக வருதா.
டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்து கேரிங் அமௌண்ட்டில் வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, அது கரெக்டாக வச்சுருக்காங்களா. அண்ட் தென் இந்த மாதிரி பர்ச்சேஸ் இன்வாய்ஸு, இன்ஸ்டால்மெண்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது அடிஷ்னல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, ஏதாவது வந்து இன்டர்னல் ப்ராசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி போகுது, இதெல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் சப்போஸ் தேர் இஸ் எனி டெலிஷன்ஸ் இந்த பிபி அப்படின்னா அது ரீசனபிளாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அண்ட் தென் என்ன மேனரில் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸோ இதான் என்ன சொல்ல வராங்க, கம்ப்ளீட்னஸ்குள்ளே அவங்க சொல்ல வர விஷயம். அண்ட் தென் கமிங் டு த வேல்யூவேஷன் அசிஸ்டன்ஸ். என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, வேல்யூவேஷன் என்ன, கரெக்டான அப்ராப்ரியேட்டான அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அதுக்கு என்னென்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் ஆஃப் டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அதனுடைய மதிப்பு குறையும். என்ன காரணம், பிகாஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் யூஸ்லாம் இருக்கிறனால அதுக்கு டிப்ரிசியேட் ஆகும் இதோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவில் கரெக்டாக அந்த அமௌண்ட்டில் பண்ணி சார்ஜ் பண்ணி போட்டிருக்காங்களா, ஸோ அதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி போட்டிருக்காங்களா எல்லா ஐட்டம்லையும் எக்ஸப்ட் நான் டிப்ரிசியபிள். என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு. ஸோ இந்த மாதிரி லேண்டு தவிர இந்த மாதிரி மீதி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் டிப்ரிசியேஷன் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டர்ன், அது எல்லாமே ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், டிமினிஷிங் வேல்யூ மெத்தட், யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட், இது எல்லாமே. அதுக்கப்புறம் AS28 இம்பேர்மெண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து கரெக்டாக இதில் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கமிங் டு த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ அசட் இல்லையா, ஸோ ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் நம்ம செக் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் அந்த நேமு, ஓகே, கன்வீனியன்ஸ் டீடு, டைட்டில் டீடு, இந்த மாதிரி ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, பாரோயிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா கடன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஏதாவது சார்ஜஸ் கிரியேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்ப்போம், ரெஜிஸ்டர் மூலமாக பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கமிங் டு த டிஸ்க்ளோஷர் அசர்ஷன்ஸ். ஓகே, கமிங் டு த டிஸ்க்ளோஷர் அசர்ஷன்ஸ். ஸோ இது ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் 3 Part 1 படி, கம்பெனிஸ் ஆஃப் 2013 படி இதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, லேண்டு, பில்டிங்கு, இதான் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ், ஸோ அந்த மாதிரி வெஹிக்கல்ஸு, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், அதர்ஸ், இதெல்லாமே. ஓகேவா. ஓகே, சம்திங் ஏதாவது லீஸ் இருக்கா, டிஸ்போசல்ஸ் எதுவும் இருக்கா, ஏதாவது ரீவேல்யூஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கொஞ்சம் மாறும். ஸோ இதெல்லாமே டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் அபவுட் PPE. ஓகேவா. ஓகே, so now we have completed PP. Next we are going to move on to the intangible asset. Okay, ஸோ இன்டான்ஜிபிள் அசட் அப்படின்றப்போ நம்மளுக்கு தெரியும் அது இட்ஸ் நான் மெரிட்டரி, ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்காது அந்த இடத்துல. ஓகேவா. ஸோ AS26 அதோடைய டெஃபினேஷன்ஸ்லாம் நல்லா கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்டான்ஜிபிள் அசட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம வேல்யூ பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம வந்து ஆடிட் பண்ணணும் அந்த வேல்யூவை அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஓகே, அசஷன்ஸ் செக் பண்ணிடலாமா. ஓகே, கமிங் டு த எக்ஸிஸ்டன்ஸ் அசஷன்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எதாவது ஆக்டிவ் யூஸில் இருக்கா. இப்போ ஒரு சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைன் இது எல்லாமே இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் தான். வி ஆல்ரெடி நோ திஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேரை எடுத்துக்கிறப்போ அதை ஆக்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, அந்த கம்பெனியில் ஆக்டிவாக யூஸ் பண்ணுறாங்களா, டிசைன்ஸ் ஆக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்களா, இது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நாட் ஆக்டிவ்லி யூஸ்டு அப்படின்னா, ஓகேவா. ஸோ ஆக்டிவாக அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது டெலிஷனில் ரெக்கார்ட் ஆகிருக்கா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறத பார்க்கணும். சார்ஜ் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா. ஓகே, கம்மிங் டு த கம்ப்ளீட்னஸ் அசர்ஷன். Coming to the completeness assertions. Completeness assertion என்ன, record and recognize as usual. PPEல என்ன பார்த்தோமோ சேம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கே அப்ளை ஆகுது. ஓகேவா. ஓகே, ஸோ படிச்சு வேணாலும் பாருங்கள், சேமாக தான் இருக்கும். ஓகேவா. வேல்யூஷன் ஆல்சோ. ஸோ PPEல நம்ம என்ன பார்த்தோமோ சேம் அதே ப்ரொசீஜர்ஸ், ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான் இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ அப்படியே வந்து இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா. ஓகே கைஸ், அண்ட் தென் கமிங் டு த ரைட்ஸ். ஸோ ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் செக் பண்ணுறத, ரைட்ஸ் எப்போவுமே எப்படி செக் பண்ணுவோம், ஸோ அவங்களுக்கு உரிமையானதா இருக்கிறதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது மாதிரி வந்து நேம் அண்ட் டைட்டில் வந்து செக் பண்ணுவோம். இன்வாய்ஸ் ஏதாவது கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா. ஓகே, அண்ட் தென் கமிங் டு த டிஸ்க்ளோஷர்ஸ் எப்படி, அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஷெட்யூல் 3 Part 1ல இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும், அவங்க டிஸ்க்ளோஷர் பண்ணணும். ஓகே, குட்வில், பேட் டெப்ஸ், பிராண்ட்ஸு, அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டர், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், மேஸ்தெட்ஸ். வாட் இஸ் மீன் பை மேஸ்தெட்ஸ்? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் தான். எப்படின்னா ஒரு ஹெட்டிங், டைட்டில், அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஓகேவா. ஸோ மேஸ்தெட் அப்படின்னா
ஒரு இப்போ என்ன ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு எடுத்தோன்னே இந்த ஒரு பேர் சொன்னால் அந்த பிராண்ட் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்றது தான் அந்த மேஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இந்த காப்பி ரைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சம்திங் லைசன்ஸ், ஃப்ரான்ச்சைஸ், இது எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஆர்டராக வந்து என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதை நான் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்ணேன். ஜிபி முத்து இருக்கார், ஜிபி முத்து தெரியும் இல்லையா? ஸோ அவரும் சிஎம்மும் வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணிவிட்டு அதையே செஞ்சு சாப்பிட்றாங்க. ஓகேவா? எங்கள் இதில் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா ஓலா புக் பண்ணி காரில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஓகே, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தானே. ஓகே. ஸோ என்னென்னா இந்த மாதிரி வந்து ஜி ஃபார் குட்வில் பிராண்டு, அண்ட் தென் சிஎம் ஃபார் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாஸ்டேட்ஸ், அண்ட் தென் மைனிங் ரைட்ஸும் அதிலே வந்துடும். ஓகே. அண்ட் தென் காப்பி வந்து காப்பி ரைட்ஸ், அண்ட் தென் ரெசிபீஸ்க்கு வந்து இந்த ரெசிபி ஃபார்முலாஸ், மாடல் டிசைன்ஸ், அந்த மாதிரி வந்து இருக்கிறது எல்லாமும் நம்மளுக்கு என்ன தான் Intangible Assets தான். ஓகேவா? ஸோ தென் ஓலா அப்படிங்கிறப்போ ஓ ஃபார் அதர்ஸ், அண்ட் தென் எல் ஃபார் லைசன்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ். தட்ஸ் ஆல். ஓகே ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஸ்போசல் அக்விஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஷன் பண்ணணும். எதாவது ரிட்டன் ஆஃபர் இருந்துச்சுன்னா அதையும் வந்து டிஸ்க்ளோஷர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு, so now we have completed intangible assets. Next we are going to move on to the trade receivables. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நம்மளுக்கு காமனாக வந்து டெப்டார்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸில் எப்படி வந்து நம்ம டெப்டார்ஸ்னால் தெரியுமா? ஸோ நார்மலாக ஸோ நமக்கு பணம் தரக்கூடியவங்க அவங்க தான் வந்து நம்மளுக்கு டெப்டார்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு பணம் தரணும் அப்படிங்கிறதும். ஓகேவா? ஓகே. ஸோ அது வந்து எப்படிலாம் நம்ம ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆசட் ஐட்டம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணுறப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ஒன்லி போனோஃபைட் சேல்ஸ். போனோஃபைட் சேல்ஸ் அப்படிங்கிறப்போ 2 பார்ட்டிஸ்க்கு இடையில தான் சேல்ஸ் நடக்கும். ஸோ 2 பேரும் ஒரு குட் ஃபைத்தோட அந்த சேல்ஸ் வந்து நடக்கணும். அதான் வந்து போனோஃபைட் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் அப்ரூவ்டு கஸ்டமர்ஸ் வந்து அப்ரூவ்டு பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். செட்டில் ஒன்லி பை கேஷ். அண்ட் தென் இந்த மாதிரி செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து டைம்லி பேசிஸில் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. நாட் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கணும் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெகுலராக அதை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறப்போ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கமிங் டு த அசர்ஷன்ஸ் நம்ம கேஸ். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எனக்கு என்ன பண்ண போகிறோம், எக்ஸிஸ்டன்ஸ் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்வாய்ஸ் வந்து மோர் தேன் ஒன்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, இன்வாய்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பீரியட் எண்டில் அக்கௌண்ட் ரிசீவபிள். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ரிசீவபிள், அக்கௌண்ட் ரிசீவபிள், டெப்டார்ஸ் இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே ஓகே. ஸோ வந்து ரியலைசேஷன் வந்து கரெக்டாக வந்து இன்வாய்ஸ் வைஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி வந்து இல்லைனா அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இன்வாய்ஸ் வைஸில் இருக்கா, ஃபிஃபோ வைஸில் இருக்கா அப்படிங்கிறது. லார்ஜ் பேலன்ஸ் வந்து டியூவில் இருக்குது, கட்டாமலே நிறைய பேர் கொடுக்காமலே வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ட்ரேட் ரிசீவபிள் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அப்படிங்கிறத கம்பெனியில் ரிவீல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏதாவது டிஸ்கிரிபென்சிஸ் இருந்துச்சுன்னா, மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? தவறுகள். ஸோ அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். ஓகேவா? எது வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம அல்டர்னேட் ப்ரொசீஜர்ஸ் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் கமிங் டு த டிசிபி, நம்ம நார்மலாக வந்து அங்கங்கே பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி டேரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணுவோம். என்னென்னா அது தேர்ட் பார்ட்டிகிட்ட கால் பண்ணி கேட்குறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கிட்டோம், அவங்கள்ட்ட வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பேலன்ஸஸ் இப்படி இருக்குது, கரெக்டாக இது. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டாகவும் இருக்கலாம், ஸோ க்ளோஸ் டு த பேலன்ஸ் ஷீட் டேட்லையாக இருக்கலாம் அந்த ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு வித்தவுட் அவுட்ஸ்டாண்டிங் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமர் காண்டாக்ட் பண்ணி அந்த பேலன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ கமிங் டு த கம்ப்ளீட்னஸ் ரெக்ரெக் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரெக்ரெக் அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறப்போ ரெக்கார்டட், ரெகக்னைஸ்ட், அப்ராப்ரியேட்லி, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இன்வாய்ஸஸ் வந்து வரும் இல்லையா. ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் இருக்கக்கூடிய இன்வாய்ஸ் இந்த மாதிரி வந்து கரெக்டாக கூட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்களா, அப்படி இல்லைனா கம்பெனியில் அது எல்லாமே லை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த கூட்ஸ்லாம் கம்பெனியில் சரக்கெல்லாம் வந்து குடோன்லேயே கிடக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அவ்வளோ. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரியர் பீரியட் அண்ட் தென் நவ் இந்த மாதிரி கூட்ஸ்லாம் கரெக்டாக என்ஷூர் பண்ணியிருக்கணும். கூட்ஸில் கரெக்டாக வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ எந்த ஒரு கூட்ஸும் இந்த மாதிரி டிஸ்பேச் ஆகாமல் இருக்கா, ஆஃப்டர் தி பீரியட் எண்டு கூட டிஸ்பேச் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து என்னது கம்ப்ளீட்னஸில் சொல்ல வராங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இன்வாய்ஸ் டெஸ்ட்டு. ஸோ இது என்னென்னா ஒரு சில இன்வாய்ஸ்லாம் செலக்ட் பண்ணி
நம்ம இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா டேட்ஸோட அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி ஷிப்பிங் லாக்லாம் இருக்கும் இல்லையா, டிஸ்பேச் லாக்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லாகில் போயிட்டு மேட்ச் பண்ணி பார்க்கணும், டேட்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. அண்ட் தென் பில்லை வந்து அசஸ் பண்ணிவிட்டு சேல்ஸை ஹோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாமின் பண்ணணும். ஸோ அந்த ரிசீவிங் லாகை பார்க்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் ரிலேட்டடாக இருக்குன்னா என்ன மாதிரியான பாலிசி, என்ன மாதிரியான ட்ரெண்ட், இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ரிவ்யூ பண்ணணும். கிரெடிட் மெம்பர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் கவர்ட் இன் த ட்ரேட் ரிசீவபிள். அண்ட் ஒன் மோர், valuation. So coming to the valuation assertions. ஸோ வேல்யூவேஷன் அசர்ஷனில் எப்படி வந்து வேல்யூ பண்ணணும், ஸோ கரெக்டான அமௌண்ட், அப்ராப்ரியேட்டான அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டவுட்ஃபுல் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ டவுட்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கன்சிஸ்டன்ட் கம்பேரிசன் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஏஜிங் ரிப்போர்ட் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டெப்டார்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை வந்து ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏதாவது டவுட்ஃபுல் செக்டார்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணணும். ப்ரொவிஷன் இருக்குன்னா கரெக்டான ரேட் வந்து அப்ளை ஆயிருக்கா, பேட் டெப்ட், ரிட்டர்ன் ஆஃப் பேலன்சஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபைனலி கமிங் டு தி டிஸ்க்ளோஷர்ஸ் என்னது, ஆஸ் யூஷுவல் ஷெட்யூல் 3 பார்ட் 1. ஓகேவா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி AS11 படி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரியான ரேட்ஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அண்ட் தென் ரிலேட்டட் பார்ட்டி ட்ரான்சாக்ஷன் அக்கார்டிங் டு AS18. அதுக்கப்புறம் வந்து கரோவில் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா, இதையும் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஷெட்யூல் 3ல் வந்து எப்படி வந்து ஆர்டர் பண்ணி அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ட்ரேட் ரிசீவபிள் ஏஜிங் ஷெட்யூல் வந்து வைக்கணும். ஸோ இது ஒரு டேபிள் இருக்கும். ஸோ டேபிள் வீடியோவில் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து ட்ரேட் ரிசீவபிள் சப் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் தென் பேட் டெப்ட் வந்து அலவன்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து போடணும். அண்ட் தென் அதர் பேட் டெப்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டேரக்டரு அண்ட் தென் வந்து எம்ப்ளாயர்ஸ், ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அதர் டெப்ட்ஸ் எல்லாமே இந்த கீழே வந்து நம்ம போட்டுருணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகே, so now we have completed trade receivables. So directly we are going to move on to the trade payables. So சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து பார்க்கலாம். So trade payables and other current liabilities. So coming to the existence, as usual, what is existence? So கரெக்டாக பீரியட் எண்டில் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்களா, அதான் ஓகேவா, at the end of the year. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸு அண்ட் தென் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ், அந்த இன்வாய்ஸு, ஓகே, அக்கௌண்ட் பேபிள், ட்ரேட் பேபிள்னா அக்கௌண்ட்ஸ் பேபிள் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஏஜிங் ரிப்போர்ட்டு அந்த எல்லா பேலன்ஸையும் நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் கெட் ரெக்கார்டட், அதாவது இன்வாய்ஸ் விச் இஸ் நாட் கெட் ரெக்கார்டட் மோர் தேன் ஒன்ஸ், அது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ டேரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் யூஷுவல். DCP என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கான்டாக்ட் போன வாட்டி இந்த கஸ்டமர் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, இங்கே வந்து வெண்டார்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக என்டிடிகிட்ட வந்து நம்ம கன்சர்ன் வாங்கிக்கணும். இந்த மாதிரி நான் காண்டாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இல்லை அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பேலன்ஸஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அட் த டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்னாலும் ஓகே, இல்லை செலக்டட் டேட்னாலும் ஓகே. ஸோ அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் அங்கே பார்த்த மாதிரி மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகேவா. அண்ட் தென் கம்ப்ளீட்னஸ். ஸோ கம்ப்ளீட்னஸ் ஆல்சோ ரெகக்னைஸ் அண்ட் ரெக்கார்டட் ஆஸ் யூஷுவல். நம்ம ட்ரேட் பேயபிள்ஸ் ட்ரேட் ரிசீவபிள் பார்த்த மாதிரி சேம் ப்ரொசீஜர்ஸ், அங்கே டெப்டாஸ் இங்கே கிரெடிட்டாஸ், அவ்வளோதான். ஓகேவா. ஓகே, அண்ட் தென் வேல்யூவேஷன். ஸோ வேல்யூவேஷனும் சேம் அசஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரேட் ரிசீவபிள் பார்த்த மாதிரியே வேல்யூவேஷனும் அதே மாதிரி தான். ஓகேவா. ஸோ எல்லாமே மாறும், பட் அதே தான் நான் சொன்ன மாதிரி ட்ரேட் ரிசீவபிளுக்கு டெப்டாஸ், ட்ரேட் பேயபிளுக்கு கிரெடிட்டார்ஸ். ஓகேவா. ஓகே, ஸோ கிரெடிட்டார்ஸ்னால் என்ன, நம்ம தர வேண்டியது. ஓகேவா. ஓகே, அண்ட் தென் டிஸ்க்ளோஷர்ஸ். ஸோ மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நோட்ஸில் இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் டியூ டேட், இன்ட்ரெஸ்ட் டியூ அமௌண்ட்டு, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் டியூக்கான அமௌண்ட்டு, ஏதாவது டிலே அன்பெய்ட் அமௌண்ட் இருந்ததுன்னா அது எல்லாமே கொடுக்கணும் அக்கார்டிங் டு ஷெட்யூல் 3 பார்ட் 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2018. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ட்ரேட் பேயபிள்ஸ் அண்ட் அதர் கரண்ட் liabilities. So now we have completed trade payables also. So now we are going to move on to the cash and cash equivalent. எனக்கு ரொம்ப இந்த செக்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கு. ஓகேவா. ஸோ சொல்லவா ஏன்ட்டு. ஸோ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும். நார்மலாக இந்த மாதிரி கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கேஷ் ஈக்குவலாக வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயம்லாம் நம்ம கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்டில் போடுவோம். ஸோ கமிங் டு த எக்ஸிஸ்டன்ஸ், பீரியட் எண்டில் இருக்கா. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம் கரெக்டாக. அதுமாதிரி கம்ப்ளீட்னஸ், ஸோ கரெக்டாக வந்து ரெக்கார்ட் அண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா சர்ப்ரைஸ் செக்கு. இது என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நானும் பார்த்தேன், பட் ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஆடிட்டராக இருக்கப்போ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செக் வந்து கொடுக்கணும். என்னென்னா
கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் எப்போவுமே வந்து என்னென்னா அலர்ட்டாக வச்சுருப்பாங்களாம். எல்லா கம்பெனிலையுமே எங்கே ஆடிட் பண்ணாலும் கரெக்டாக வந்து வச்சுருப்பாங்களாமா. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு ஸ்பெஷல் கேரை வந்து நம்ம கொடுக்கணும். என்ன தான் நீ ஃபோர்ஜரி பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் என்றைக்கு வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் த இயரில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அப்போ மட்டும் செக் பண்ணாமல் இன்னொரு வாட்டியும் செக் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் கிவிங் நோட்டீஸ். நான் அது மாதிரி செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நோட்டீஸ் கொடுக்காமலே திடீர்னு போய் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதான் என்னென்னா சர்ப்ரைஸ் செக்காக. ஸோ அப்போ மாட்டிப்பான்ல, நம்ம நோட்டீஸ் கொடுக்குறனால எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஸோ இதே வந்து நம்ம நோட்டீஸ் கொடுக்காம திடீர்னு போய் ஒரு என்ட்ரி கொடுத்தா என்ன பண்ணுவான், அவன் மாட்டிப்பான். ஸோ அதை வந்து சர்ப்ரைஸ் செக் கொடுக்க சொல்லி ஐசி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் இருந்துச்சு இதுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ரசித்து படிக்கிறப்போ நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் மோர் தேன் ஒன்ஸ் இருக்கா, அது வந்து கேஷியர், பெட்டி கேஷியர், பிரான்ச் கேஷியர்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்லாம் இருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்கப்போ அவங்களால ஒன்றா நிற்க வச்சு, ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆடிட் பண்ணுவோம். ஒன்றா நிற்க வச்சு அவனை என்ன விடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒன்றா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஷியர் வந்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சைன் போட்டிருக்கணும். ஆப்சென்ட் ஆனால் இந்த ஷார்ட்டேஜில் என்ன ரீசன் இருந்தாலும் அதுக்கு அவன் தான் ரெஸ்பான்சிபிள். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் ரஃப் கேஷ் புக், இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டேர்ம். ஓகேவா? ஸோ ரஃப் கேஷ் புக் அப்படின்னா ஸோ எடுத்தோடனே அழகாக எழுதிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் வந்து இவ்வளோ ரஷ்ஷாக ஓடிட்டுருக்கும். ஸோ அழகாக எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு ரஃப் கேஷ் புக்கில் எழுதுவாங்க. ஸோ அந்த ரஃப் கேஷ் புக்கில் கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது ப்ரூஃப் அதை நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் தென் வந்து டெம்ப்ரவரி அட்வான்சஸ். ஸோ இது என்னென்னா எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சைடில் கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக ஆத்தரைஸ்டான அஃபிஷியல் மூலமாக அதெல்லாம் போயிருக்கா, அப்ரூவ் பண்ணி அதெல்லாம் போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஐஓவியூ அப்படின்னா ஐஓவியூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஐஓவியூ இந்த மாதிரி. ஸோ இது என்னது அப்படின்னா திஸ் இஸ் நாட் லீகல் டாக்குமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அன் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவனை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் இந்த மாதிரி உனக்கு கொடுத்துருக்கேன் இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரஃபான ஒரு லீகல் டாக்குமெண்ட்டாக இல்லாமல் ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறது இந்த ஸ்லிப் சிட் இதெல்லாமே. ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணணும் இந்த மாதிரி டெம்பரரி அட்வான்சஸ் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் கேஷ் சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ். ஒன்றும் இல்லை, இது வந்து என்னென்னா டோட்டல் கேஷ் எல்லாமே சம்மரியாக வந்து டோட்டல் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் என்னென்னலாம் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? அண்ட் தென் பேங்க் ரெகக்னிஷன் ஸ்டேட்மெண்ட், ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஓகே. ஸோ இந்த பிஆர்எஸ் வந்து நம்ம ஆப்டின் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக ஆத்தரைஸ் பர்சனல் வந்து சைன் பண்ணியிருக்கணும். பேங்க் புக் அண்ட் தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுமே வந்து டேலி ஆகுதா அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் இந்த மாதிரி ஸ்டேல் 3 months லேப்ஸ் ஆகி இந்த மாதிரி ஏதாவது செக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் தென் வந்து மெட்டீரியல் ஏதாவது ரீகன்சைல் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம டிசிபி வரப்போ டேரக்ட் கன்ஃபர்மேஷன். வாட் இஸ் டேரக்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்மளுடைய பேலன்சஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட நம்ம விசாரிப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே யாரை வந்து விசாரிக்கணும், இது வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் பிஆர்எஸ்குள்ளே வரப்போ ஸோ பேங்க், அப்சல்யூட்லி பேங்க், ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்போ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கணும். வெரி கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்க, டெபாசிட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ, அண்ட் தென் FFC அக்கௌண்ட்டில் எவ்வளோ. ஓகே. ஸோ EFCனா ஏர்னிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தென் கேஷ் கிரெடிட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சார் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் தென் டிவிடெண்ட் அக்கௌண்ட், எஸ்க்ரோ அக்கௌண்ட். வாட் இஸ் எஸ்க்ரோ அக்கௌண்ட்? ஸோ எஸ்க்ரோ அக்கௌண்ட் அப்படிங்கிறப்போ இதில் வந்து ஒரு 2 parties வந்து வாட் இஸ் திஸ் அக்கௌண்ட். ஸோ 2 parties வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த 2 parties வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு முன்னாடி இந்த டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. விச் இஸ் ப்ரொடெக்ஷன். ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து மெட் ஆனோடனே இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பேலன்சஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம்லாம். ஓகேவா? ஓகே. எப்படின்னா இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க மெட் ஆனோடனே அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பிஹாஃப் ஆஃபில் தான் வந்து இது நடக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அந்த மாதிரியான பேலன்சஸ்லாம் கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து செக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாமே நெசசரி. ஸோ மஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ 100% வந்து இருக்கணும். அண்ட் தென் இது ஏதாவது ரிப்ளை இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அடிஷ்னல் ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணுவோம். அண்ட் தென் நம்மளுடைய ஆடிட் டீமை பேங்க் பிரான்ச்சுக்கு கூட நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கமிங் டு த வேல்யூவேஷன் அசர்ஷன்ஸ். ஸோ மேலே இருக்கிற விஷயத்தோட ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். கமிங் டு த டிஸ்க்ளோஷர்ஸ். ஸோ Schedule 3 as per. ஓகே. ஸோ Part 1 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி செக்கு, பேங்க்கு,
ஹேண்ட் லெவ் லோன் இது எல்லாமே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல். இயர் மார்க்டு, வாட் இஸ் இயர் மார்க்டு? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோலுக்காக செட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் வந்து மார்ஜின் மணி, அதுக்கப்புறம் வந்து ரீப்ரேஷன் ஏதாவது செப்பரேட்டாக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பேங்க் டெபாசிட் மோர் தேன் 12 months இருந்துச்சுன்னா அதையும் செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். திஸ் இஸ் வாட் அபவுட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல். நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ரஃப் கேஷ் புக் அண்ட் தென் வந்து சர்ப்ரைஸ் செக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. நல்லா இருக்குல்ல, அது ஒரு கெத்தாக இருக்குது. ஓகே, so finally we have completed cash and cash equivalents also. Now we are going to move on to the loans and advances, which is the final balance sheet item. So loans and advances and other assets. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது தான். ஸோ அதில் நம்மளுக்கு பணம் வந்து வர மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அண்ட் அதர் அசெட்ஸ். ஸோ இதில் என்ன வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அட் த இயர் அண்ட் ஆஃப் த பீரியடில் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஆஸ் யூஷுவல் யார்ட்டு கேட்கணுமோ அதை பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லா டேர்ம்ஸும் வந்து கரெக்டாக பார்ட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். கமிங் டு த கம்ப்ளீட்னஸ், வாட் இஸ் கம்ப்ளீட்னஸ்? ரெக்கார்டட் அண்ட் ரெகக்னைஸ்ட் பேஸ்ட் ஆன், அதாவது கரெக்டாக வந்து ரெக்கார்டட் அண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும் அந்த அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக, அதானே வந்து பார்ப்போம். ஸோ அது மாதிரி எல்லா அட்வான்ஸஸ் கரண்ட் அசெட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணி அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடுறோம். அண்ட் தென் லோன் அக்ரிமெண்ட், அந்த அக்னாலேஜ்மெண்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களா, எம்ஓஎல் ஏஓஎல்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் தென் மினிட்ஸ், செக்யூரிட்டிஸ், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ரிலேட்டட் பார்ட்டி லோன்ஸ் ஏதாவது இருக்கா, அது ப்ராப்பராக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதாவது ஸ்டாட்யூட்டரி ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆப்டெயின் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு த வேல்யூவேஷன். வாட் இஸ் வேல்யூவேஷன்? வெதர் அப்ரோப்ரியேட்டான அமௌண்ட் வந்து அதில் போட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த ஏஜிங் ரிப்போர்ட் படி இருக்கா. அண்ட் தென் வந்து அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வி ஹேவ் டு டிஸ்கஸ் வித் த மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் அந்த மாதிரி இந்த பேட் டெப்ட், லோன் அட்வான்ஸஸ் இதெல்லாமே கரெக்டாக ரிட்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து அசஸ் பண்ணணும். அக்கார்டிங் டு த AS11 இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ்லாம் கரெக்டாக அப்ளை ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். Finally coming to the disclosures as per Schedule 3 and Part 1 of the Companies Act 2013. ஸோ அதுபடி நம்ம பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் இப்படி தான் வந்து நம்ம கொடுக்கணும். கிளாட்னு என்னது? ஸோ கேபிட்டல் அட்வான்ஸஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் டு த ரிலேட்டட் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த அதர் லோன்ஸு, அப்புறம் த அபவ் should also be separately classified. அதாவது என்னென்னா இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் இந்த டவுட்ஃபுல், இந்த மாதிரி இருக்கிற விஷயம் எல்லாமே, இந்த மாதிரி இருக்கிற லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து செகண்டாக வந்து சப் கிளாஸிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட் அண்ட் டவுட்ஃபுல் அது எல்லாமே இருந்துச்சு, அதில் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அட்வான்ஸ் வந்து இந்த மாதிரி டேரக்டர் ஆஃபீஸர்ஸ், ஃபிர்ம்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். சேம் லைக் தட் அதே மாதிரி தான் இங்கேயும் ரிலேட்டட் பார்ட்டி அண்ட் அதர்ஸ், அதுக்கப்புறம் இந்த செக்யூர்ட் அன்செக்யூர்ட் டவுட்ஃபுல் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் ஆஸ் யூஷுவல் ஏதாவது டியூ வந்து டேரக்டர் ஆஃபீஸர்ஸ், ஃபிர்ம்ஸ், பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இருக்குன்னா அதையும் வந்து என்ன பண்ணணும், செப்பரேட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ். ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் successfully completed all the items which is considering in the balance sheet. ஓகேவா? ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் சிஏ பாஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்கீங்க அப்போனா. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லெசன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த செகண்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த லெசன் வந்து ரொம்ப வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இது ஈஸியாக படிக்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து படிக்கட்டும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ வி வில் மீட் இன் த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வீடியோ. அன்டில் தென்